ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஐஎன்எம்மில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் பேப்பர் ஓகேங்களா. இந்த ஒரு வீடியோவிலே நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆகிற மாதிரி தான் எடுத்திருக்கேன் ஓகே. கொஸ்டின்ஸ் தவிர்த்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸுமே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா, வஉசி சுதேசி நீராவி கப்பல் கழகத்தை எப்போது தொடங்கினார் அப்படின்னு கேட்குறாங்க. சுதேசி நீராவி கப்பல்லாம் எங்கே போகும்? தண்ணியில் போகும். தண்ணி ஆறு ஞாபகம் வச்சுக்கலாமா? அப்போ சுதேசி நீராவி கப்பல் 1906 ஓகேங்களா வஉசியால் தொடங்கப்பட்டது. எந்த காங்கிரஸ் அமர்வில் பூர்ண சுயராஜ்யம் தனது குறிக்கோளாக அறிவித்தது? ஓகேங்களா, எந்த காங்கிரஸ் மாநாட்டில் வந்து பூர்ண சுயராஜ்யத்தை பற்றி பேசினாங்க அப்படின்னா 1929 லாகூர் அமர்வில் தான் வந்து பேசினாங்க ஓகேங்களா. லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் தான் வந்துட்டு பூர்ண சுயராஜ்யம் பற்றி பேசினாங்க ஓகேங்களா. ஸோ 1929 டிசம்பர் 31 மூவர்ண கொடியை வந்து பார்த்தோம் அப்படின்னா லாகூரில் வந்து ஏற்றிருக்காங்க. எப்போது? டிசம்பர் 31 ஓகேங்களா. மூவர்ண கொடி எங்கே ஏற்றப்பட்டது? லாகூரில். எப்போ? 1929 டிசம்பர் 31. இதுவுமே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் யாருன்னு கேட்குறாங்க. திராவிட மகாஜன சபை ஓகேங்களா. எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னா 1891 ஓகேங்களா. யார் நிறுவனாங்க அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர் தான் வந்துட்டு நிறுவனார் ஓகேங்களா. 1891. ஆல்ரெடி 91 என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஜி சுப்பிரமணிய ஐயரும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து சுதேசமித்திரன் அப்படின்ற இதழ் 1891 வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து தேசிய பருவ இதழ் 1899 வந்து மாற்றப்பட்டிருக்கும். அப்போ ரிலேட் பண்ணிக்கோங்க. சுதேசமித்திரன் இதழ் 1891. திராவிட மகாஜன சபை ஓகேங்களா. திராவிட மகாஜன சபை எப்போ அப்படின்னா 1891. யார் தொடங்கினாங்க அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர் தான் ஓகேங்களா. அவரை பற்றி எக்ஸ்ட்ரா நியூஸ் பார்க்கலாம். அத்வைதானந்த சபா ஓகேங்களா. திராவிட மகாஜன சபையை நிறுவன மாதிரி அவர் இன்னொரு அமைப்புமே நிறுவியிருக்கார். அது என்ன அப்படின்னா அத்வைதானந்த சபா. எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னா 1876 வந்து நிறுவியிருக்காங்க. அடுத்து 1882 வந்து பார்த்தோம் அப்படின்னா திராவிடர் கழகம் அப்படின்ற அமைப்பு வந்து நிறுவியிருக்காங்க 82 ஓகேங்களா. அயோத்திதாசரும் ப்ளஸ் அவரோட ஃப்ரெண்ட் யார்? ஜான் ரத்னம். இவங்க 2 பேரும் சேர்ந்து 1882 திராவிடர் கழகம் அப்படின்ற அமைப்பை வந்து நிறுவியிருக்காங்க. அதே மாதிரி 82. அடுத்தது 85 வந்து பார்த்தோம் அப்படின்னா திராவிட பாண்டியன் அப்படின்ற இதழை வந்து பார்த்தோம் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. என்னது? திராவிட பாண்டியன். அடுத்து திராவிட மகாஜன சபையுடைய முதல் மாநாட்டை வந்து எங்கே நடத்தினார் அப்படின்னா நீலகிரியில் ஓகேங்களா. இதுவுமே ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். முதல் மாநாடு எங்கே நடத்தப்பட்டது அப்படின்னா நீலகிரியில். யார் நடத்தினா? அயோத்திதாச பண்டிதர் ஓகேங்களா. அப்போ திராவிட மகாஜன சபை எப்போ தோற்றுவித்தது பார்த்தோம் 1891 ஓகேங்களா. அதுக்கான முதல் மாநாடு எங்கே நடத்தப்பட்டது அப்படின்னா நீலகிரியில். அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார் அப்படின்னா ருக்மணி லக்ஷ்மிபதி ஓகேங்களா. இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கண்டினியூஸாக ஒரு 2 இயரில் வந்து கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை. தமிழ்நாட்டில் உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார்? ருக்மணி லக்ஷ்மிபதி. அடுத்து சென்னை மாகாணத்தின் முதல் காங்கிரஸ் அம்மையை அமைத்தவர் யாருன்னு கேட்குறாங்க. ராஜாஜி ஓகேங்க. முதல் காங்கிரஸ் அம்மை எப்போ அமைப்பாங்க அப்படின்னா 1937 ஓகேங்களா. 37 பொது தேர்தலில் ஃபஸ்ட்டு காங்கிரஸ் வெற்றி பெற்று அமைச்சரவை வந்து அமைக்கிறாங்க ஓகேங்களா. முதல் தலைவர் யார்? ராஜாஜி தான். இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொறுப்பேற்றதுக்கப்புறம் மதுவிலக்கை பரிசோதனை முயற்சியாக எந்த இடத்துல அறிமுகம் செய்கிறார் அப்படின்னா சேலத்தில் ஓகேங்களா. மதுவிலக்கை பரிசோதனை முயற்சியாக ராஜாஜி எங்கே அறிமுகம் செய்கிறார் அப்படின்னா சேலத்தில் அறிமுகம் செய்கிறார் ஓகேங்களா. மது விலக்கு அறிமுகம் செய்கிறாரு. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய தென்னை மரங்கள்லாம் விற்று விற்பனை வரி அதை ஈடு செய்யறதுக்காக என்ன பண்ணுவார் அப்படின்னா விற்பனை வரியை வந்து அறிமுகம் செய்கிறார். மது விலக்கை ஓகேங்களா. மது வந்து ஒழிக்கணும். ஸோ அதுக்காக அடுத்த முயற்சி என்ன பண்ணுறாரு அப்படின்னா விற்பனை வரியை வந்து அறிமுகம் செய்கிறார். அப்போ கொஸ்டின் என்ன? விற்பனை வரியை முதலில் அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னா ராஜாஜி தான். அதே மாதிரி மது விலக்கை பரிசோதனை முயற்சியில் சேலத்தில் அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னா இன்னும் ராஜாஜி தான் ஓகேங்களா. சென்னை மாகாணத்தின் முதல் காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தவரும் ராஜாஜி தான். நெக்ஸ்ட் பாருங்கள், வள்ளலாரின் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எப்போ அப்படி நிறுவப்பட்டது அப்படின்னா 1865 ஓகேங்களா. சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் 65 நிறுவப்பட்டது ஓகேங்களா. அதே மாதிரி 1867 வந்து பார்த்தோம் அப்படின்னா வடலூரில் ஒரு சத்திய ஞான சபைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா உணவகம் ஓகேங்களா. இலவச உணவகத்தை அமைத்தவர் யாருன்னா வள்ளலார் தான் ஓகேங்களா. எங்கே அமைக்கிறாரு? வடலூரில் ஓகேங்களா. எப்போ? 1867. ஏன் அதை மெயினாக ஆரம்பிப்பார் அப்படின்னா 1866 வந்து பார்த்தோம் அப்படின்னா தென்னிந்தியாவில் பெரும் பஞ்சம் வந்திருக்கும். அந்த டைமில் வந்து எல்லோரும் வறுமையில் வாடிட்டுருப்பாங்க. ஸோ பசிக்கு உணவளிக்கிறதுக்காக 1867 வந்து வடலூரில் சத்திய ஞான சபையை வந்து உருவாக்குவார்.
அடுத்தது 1891 ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையாங்க. 1891 திராவிட மகாஜன சபையை நிறுவியவர்னு பார்த்தோம். அயோத்திதாஸ் 1891 நிறுவனார் இல்லையா. அதே மாதிரி 1891 சுதேசமித்திரன் என்ற தேசிய பருவ இதழை தமிழில் தொடங்கியவர் யார் அப்படின்னா ஜி சுப்பிரமணியம். ஓகேவா. ஜி சுப்பிரமணியம் ப்ளஸ் விஜயராகவாச்சாரியாரும் அவருடைய 4 நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் வந்து இந்த இதழ் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. 1906 பர்சால் காங்கிரஸ் மாநாட்டின் போது ஆங்கிலேயர் மேற்கொண்ட நடவடிக்கைகளை விமர்சித்து புத்தகம் வெளியிட்டவர் யார் அப்படின்னா ஜி சுப்பிரமணியம் தான். ஓகேங்களா. ஆங்கில அரசு நடவடிக்கைகளை விமர்சித்து புத்தகம் வெளியிட்டவர் யார் அப்படின்னா ஜி சுப்பிரமணியம். ஓகேங்களா. அடுத்தது 1940 காமராசர் வார்தா சென்று யாரை சந்தித்தார் அப்படின்னா காந்திஜி. ஓகேங்களா. காந்திஜி எங்கே வார்தா இருந்தார். ஸோ 1940 போயிட்டு சந்திக்கிறார் யார் அப்படின்னா காமராஜர். அடுத்து வாஞ்சிநாதன் உறுப்பினராக இருந்த புரட்சிகர தேசியவாத குழுவோட பேர் என்னன்னு கேட்குறாங்க. பாரத மாதா சங்கம்னு சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் பாரத மாதா குழுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ வாஞ்சிநாதன் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னா அவர் வந்து செங்கோட்டையை சேர்ந்தவர். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். 1904 இந்த பாரத மாதா சங்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1904 நீலகண்ட பிரம்மாச்சாரி அவங்களுடைய முயற்சியால் அமைக்கப்படுது. வாஞ்சிநாதன் பற்றி ஃபேமஸான ஒரு நியூஸ் எப்படின்னா இந்த மணியாச்சி ரயில் சந்திப்பில் ஆஷ் வந்து சுட்டு கொன்ற செய்தி தான். ஓகேங்களா. எந்த ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. 1911 ஜூன் 17. ஓகேங்களா. 1911 ஜூன் 17 தான் வந்துட்டு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரான ராபர்ட் WD ஆஷ் என்பவரை மணியாச்சி ரயில் சந்திப்பில் சுட்டு கொன்று அதுக்கப்புறம் தானே சுட்டுட்டு இறந்துருவார் யார் வாஞ்சிநாதன். செங்கோட்டையை சேர்ந்த வாஞ்சிநாதன். புரட்சிகர தேசியவாத குழுவோட பேர் என்ன? பாரத மாதா குழு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சுதேசி நீராவி கப்பல் கழகத்தின் பெரிய பங்குதாரர்களாக இருந்தவர்கள் யாருன்னு கேட்குறாங்க. இது வந்து 12th ஹிஸ்ட்ரியில் இருக்கும் இந்த கொஸ்டின். சுதேசி நீராவி கப்பல் கழகத்தோட பெரிய பங்குதாரர்கள் நிறுவனது யார்? வஉசி. எப்போ நிறுவனார்? 1906. ஃபஸ்ட்டு கொஸ்டினே அதான் பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ அதோட பெரிய பங்குதாரர்கள் யார் அப்படின்னா ஒன்று பாண்டித்துறை, இன்னொன்று ஷாஜி பக்கீர். பாண்டித்துறையும் ஷாஜி பக்கீரும். ஓகேங்களா. எக்ஸ்ட்ரா நியூஸ் பாருங்கள். ஓகேங்களா. சுதேசி கப்பல் நிறுவனத்தின் வெற்றி குறித்து தனது பத்திரிகையில் வெளியிட்டவர் யாருன்னு கேட்கலாம். சுதேசி நீராவி கழகம். ஓகேங்களா. சுதேசி கப்பல் நிறுவனத்தோட வெற்றி பற்றி தனது பத்திரிகையில் எழுந்தவர் யார் அப்படின்னா திலகர். ஓகேங்களா. திலகர் அவருடைய எந்தெந்த பத்திரிகையில் வந்து சுதேசி கப்பல் கழகத்தோட நிறுவனத்தோடைய வெற்றியை வந்து எழுதியிருக்காரு அப்படின்னா கேசரி மற்றும் மராட்டா போன்று 2 பத்திரிகையில் சுதேசி கப்பல் நிறுவனத்தோட வெற்றி குறித்து எழுதினது யார் அப்படின்னா திலகர். சுதேசி முயற்சிகளை பாராட்டி கம்பெனியின் பங்குகள் விற்பனையாக உதவியவர் யார் அப்படின்னா அரவிந்த கோஷ். ஓகேங்களா. சுதேசி முயற்சிகளை பாராட்டி கம்பெனியோட பங்குகள் விற்பனைக்கு உதவியவர் யார் அப்படின்னா அரவிந்த கோஷ். இப்போ இங்கே 3 கொஸ்டின் இருக்குது. திலகர்லேயே 2 கொஸ்டின் இருக்குது. திலகருடைய பத்திரிகைகள் என்ன? கேசரி மராட்டா. ஓகேங்களா. அந்த கேசரி மராட்டாவில் எதை வெளியிட்டிருக்காரு? சுதேசி கப்பல் நிறுவனத்தோட வெற்றி குறித்து வெளியிட்டவர் யார்? திலகர். சுதேசி முயற்சிகளை பாராட்டி கம்பெனியோட பங்குகள் விற்பனை ஆவதற்கு உதவியவர் யார் அப்படின்னா அரவிந்த கோஷ்.